பரிசுத்த மகிமையின் நாளுக்காய் நாம் நன்றி செலுத்தவும், ஐயாகவே இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் வருகிற காலங்களிலும் விசேஷத்து கிருபைகளோடு கர்த்தர் நடத்தவும், தேவனாய கர்த்தருடைய சன்னதியிலே கூடி வர இந்த காலங்கள் தடைபட்டாலும் காணொளி மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு உங்களை மந்தைக்குள்ளாய் இன்னமாய் பலப்படுத்தவும், கர்த்தர் கொடுக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். நாம் ஒருவரப்பட்டு ஜெபிப்போம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை சமூகவர்கள் கொண்டு வருவார்கள். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காய் கொடுத்து அவருடைய தூய இரத்தத்தினால் நாங்கள் மீட்டெடுக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஜனமாய் ஜாதியாய் விளங்க கர்த்தாவே நீர் முத்தரித்து எங்கள் நடுவிலே உடைய அன்பின் ஆவியானவரை நீர் கட்டளையிட்டு ஒவ்வொரு காலங்களிலும் நீர் அற்புதமாய் நடத்தி வந்தவர். இந்த நாளிலும் வருகிற காலங்களிலும் கர்த்தர் நீர் நடத்தும்படியாக தாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் காப்பனை மகு ஸ்தோத்திரம் ஆராதனை முழுவதும் உடைய மறைத்து கர்த்தர் மகிமைப்படும்படியாய் பாடல்களை மகிமைப்படுகிறவர். தொடர்ந்து என்னுடைய வார்த்தையில் மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே உடைய மெய்யான போஜனத்தை ஒவ்வொருவரும் ருசித்து காணம் பண்ணி கர்த்தருடைய பலனாலும் கருவிகளாலும் கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் உடைய நாமத்திற்கு மகிமையுள்ள பாத்திரங்களாய் உடைய வருகையில் காணப்படும்படியான காலங்களுக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கவலைப்படுத்தி கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாய், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாய். பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை எப்படியாய் காணொலி மூலமாய் கர்த்தாவே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கடந்து வருகிறார்களோ எல்லா ஊழியர்களும் மகிமைப்படுங்க. பரிசுத்த தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் ஊழியம் வளர கருவதாங்க செய்த வண்ணமாய் பிள்ளைகளுடைய இல்லங்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து வெள்ளடைக்கிறது. தேவ அன்பின் பூர்ண கருவின் சமாதானத்தோடு பிள்ளைகள் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய அன்பின் வார்த்தைகளை கேட்டு தகப்பனை உமக்குள் பலன்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரையா கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். சங்கீதம் 128 படி பிள்ளைகள் குடும்பங்கள் தகப்பனை புருஷன் மனைவி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க பிள்ளைகள் நடுவிலே கர்த்தர் தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆசீர்வதி. இயேசு நல்ல பிள்ளை. ஏசப்பா சுத்தம் ஏசப்பாக்கு தந்து நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த நாளிலும் இந்த வருஷம் நான் நடக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வருஷப்பா பார்த்து நிறைய பேர் மனம் திரும்ப ஏசப்பா. ஏசு நாம் தேவைகள் பார்ப்பிதாவே. நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் சவ வல்லவர் அழ
நம்பிடுவோம் பாக்கியம் அடைந்திடுவோம் சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம் பாக்கியம் அடைந்திடுவோம் தாங்கிடுவார் உயர்த்திடுவார் நன்மையால் நிரப்பிடுவார் நன்மையால் நிரப்பிடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் சர்வவல்லவர் அடைக்கலமானவர் அடைக்கலமானவர் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முன்னே சேர்வோம் ஒரு வாதையும் முன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார் ஒரு வாதையும் முன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாகியமே சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாகியமே அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார் ஆனந்தம் கொள்ளுவேன் இயேசுவை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் இயேசுவை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டுட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டார் வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டுட்டார் பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் இயேசுவை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் இயேசுவை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் எந்த நாவே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் பாதையில் என்னை வந்து சுடு கொள்கையில் பாதை காட்டி தீபமாய் என்னை மாற்றினார் பாதையில் என்னை
தந்த சொல் கொள்கையில் பாதை காட்டி தீபமா என்னை மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், இயேசுவை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், இயேசுவை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே தேவனே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானா, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானா, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே தேவனே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே தேவனே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நாம மகிமைப்படும் நாம உயர்த்தப்படுவதாக. இந்த பிள்ளைகளோடு ஆண்டவர் நம்ம துதிக்கிற ஆராதிக்கிற வேலையில் ஆண்டவர் நீர் எவ்வளவு அழகா எங்களை வழி நடத்துகிறது. அப்பா நாம மகிமைப்படும் முறையில் ஆஸ்வதிக்கிற தேவன் இந்த பால்களையும் துதிக்கிற வேலையிலும் அப்பா அநேகரை ஆஸ்வதித்து ஆண்டவர் அவர்களுக்கு பயங்களையும் திகழையும் அகற்றி மூதர் பிள்ளைகள் சேனையின் வீரர்களாக துதியின் வீரர்களாக ஜெபிக்கிற வீரர்களாக இயேசுவில் ஆஸ்வதித்து எழுப்புவேன். நாம மகிமைப்படட்டும், நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். அப்பா இயேசு நாமத்தில் ஜெபி நல்ல பிதாவே, ஆமென்.
தடைகளை வந்து பேசுகிறார் வெளிப்பட வந்து தெரியாத சொல்கிறான். அவையாளருடைய ஒருங்கிணைகள் மத்தியில் வெளிப்பட்ட ஆக்கதார் அந்த நாட்களை பதிவுறுகிற கொரோனாவை ஆகிய தேசப்பாவுடைய பரிசுத்தார் நம்பத்தினாலே நாங்கள் ஒருவரப்பட்டு சுட்டறிந்து நிர்மலமாக போராடல் யாருன்னு சொல்றார். மகிழ்வெனிக்கார் அருவி ஆத்தூர் அருவி ஆத்தூர் ஐஷாந்தர் அருவி அக்கபரவா பெரிய காரியங்கள் தெரிய கத்தாவே மக்கள் நன்றி வந்திக்கிற சத்திரியவனை வந்திக்கலாம் என்று வாழ்க்கை சுற்றித்திருக்கிற வாழ்க்கை கம்மல்கள் நடக்கிற அடையாளங்கள் கொள்ளை நோய்களெல்லாம் சொல்லிறையா நடந்து கொண்டு இருக்கிற நாங்கள் விழிப்பாய்ந்து எச்சரிக்க ஆரம்பித்தவற்றிலும் நோக்கி பார்ப்பதிலும் அச்சத்திலும் கத்தாவை கிரியையிலும் உண்மையா இருக்க வேண்டும். கிரியில் அது விசுவாசம் சத்தம் என்று சொல்லி அண்டவரே கிரியவுள்ள விசுவாசம் உள்ளவர்களாக கத்தாவை நோக்கி பார்க்க சொல்லிதாங்க. உண்மை நோக்கி பார்க்கிறதுனாலே நாங்கள் விரும்புவது வெக்கப்பட்டு போவதில் நீங்கள் ஒப்பு கொடுப்பதே அவையானவர்களை கிரிய வழிபட கட்டாயமான மது விலக்கு சட்டம் வேண்டும். நாட்டில் மறுபடியை திறக்கப்பட்டிருக்கிற அறிந்திருக்கு ஐயா. இதனால எத்தனை பொல்லாத காரணம் விசுவாச தந்திரமாக கிரியை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கீங்க. கிறிஸ்தவர்கள் வந்திக்கப்படுகிறார்கள். சமூகங்கள் வாலிப பிள்ளைகள் கத்தாவே உங்கள் நன்றி நிற்கால் அதிகம் வந்திக்கப்படுகிறார். அந்த வலையில கொண்டு வாழ்வதை முற்றிலும் அந்த கட்டாயமான மதவிலக்கு சட்டத்துக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம். அதே வேளையில கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, மபியாக்கள் ஆக்குருவாக்கும் படைகளை வைத்தோம். இருக்கிற காரியங்களெல்லாம் நிர்மலமாக்குங்க. தெய்வனுக்கு வாழ்ப்பொழுது நிற்கலாம் ஒரு ஜீவன் ஏறப்பெற்றது என்பதை ஒவ்வொரு உணரத்தக்கதாக கத்தாவிக்குதான் கிறிஸ்தவர்கள் சாட்சியா இருக்கணும். தேவ பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரை மீது இருக்க பேசுகிற நான் ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்தி திரைக்குள்ள காட்படக்கிறாக கிரிய செய்கிறாங்க. நாட்கள் கத்தாவே நிமித்தம் பல்லாம் பறக்கூடாதையா ஆண்டவரை செய்தமில்லாத அடைவில்லாத ஏரிகள் குளங்கள் நிரம்பத்தக்கதான மழையை தாங்க. எந்த பல்லாம் பறக்கூடாத நிலை நடக்க வரக்கூடாத ஐயா. கத்தாவே இந்த நாட்கள் கலாத்துருவா பந்தடி இல்லாதபடி அழகிற பிள்ளைகளை காப்பாற்றி இந்த எண்ணெய் தாங்குவோம். வனாந்திரத்தில் அன்னைக்கு போச்சுட்டு தேவன் இன்றைக்கு போச்சுட்டு பராமரிக்க முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிக்க சீக்கிரமா சபை திறக்கணையா. நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி துதிக்க சொத்தரிக்க எங்களுக்கு கருதாங்க. கிரியை செய்த வழி நடத்தவே ரத்தம் செய்ய சொல்லி நாம் நாளை நல்ல பிதாவே ஆமென். ஜபம் ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். ஜபம் ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். அன்றை சக்தி மத்தியால வெள்ளையும் திவி ஆண்டவரின் பாதத்தை பற்றிய திவி. அன்றை சக்தி மத்தியால வெள்ளையும் திவி ஆண்டவரின் பாதத்தை பற்றிய திவி. உக்காமா தேவி கண்ணீர் ஊற்றியே தேவி. உக்காமா தேவி கண்ணீர் ஊற்றியே தேவி. நிச்சயமாய் பதில் வரும் சொல்லிடா தேவி. நிச்சயமாய் பதில் வரும் சொல்லிடா தேவி. ஜபம் ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். ஜபம் ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். பரிசுத்த ஆவியாலே நிறைந்து ஜெபி பயப்படாமல் அவரையே நோக்கிய ஜெபி. பரிசுத்த ஆவியாலே நிறைந்து ஜெபி பயப்படாமல் அவரையே நோக்கிய ஜெபி. உற்சாகமா ஜெபி உள்ளம் உடைந்து ஜெபி. உற்சாகமா ஜெபி உள்ளம் உடைந்து ஜெபி. உண்மையுள்ள தேவன் பதில் தருவா ஜெபி. உண்மையுள்ள தேவன் பதில் தருவா ஜெபி. ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். ஜபம் ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். விசுவாச அறிக்கையோடு போராடி ஜெபி பொல்லாங்காங்கிரியை இழித்து ஜெபி. விசுவாச அறிக்கையோடு போராடி ஜெபி பொல்லாங்காங்கிரியை இழித்து ஜெபி. உண்மையோடு ஜெபி கருத்தோடு ஜெபி. உண்மையோடு ஜெபி கருத்தோடு ஜெபி. கர்த்தர் உன்னை காண்கிறார்
ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். ஜபம் ஜபம் உனக்கு ஜெயம் 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 உன் ஜபத்தால் ஜெயம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் மிக விசரிக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற காரியங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் தானியேல் 6ஆம் அதிகாரம் 23வது அதே வசனத்திலே பின்பகுதி தானியேல் 6:23. அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். அவர் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவரில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. முக்கியமாய் அவர் தன் தேவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இயேசுவின் பேரில் ஆண்டவருக்கு கர்த்தர் நம் ஆண்டவர் நித்திய பிதாவா இருக்கிறாயா. ஏசாயா 9 நீங்கள் வாசிக்கலாம். அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமுள்ளவர், நித்திய பிதா, நித்திய காலம் அவர் பிதாவா இருக்கிறார். அதனால ஆண்டவருக்கு கர்த்தர் நாமத்துக்கும் மகிமையாக அவர் தன் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தபடியால் அவனில் ஒரு சேதம் காணப்படவில்லை. இன்றைக்கு பார்க்கிறோம் கொள்ளையோ அட நிமித்தமான காரியத்தில் அதிகமாக தேவனுக்குள்ள நெருக்கம் காணப்பட கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதிகமாக அவன் தேடாமல் பார்க்கலாம், அவரை நோக்கி பார்க்க கூப்பிட கர்த்தருக்கும் மகிமையாகட்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு கர்த்தர் அவர் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமாய் இருக்கிறபடியால் தானியேலுக்கு சேதம் இல்லை. இன்றைக்கு நாமும் நம் குடும்பம், நீ ஒரு புருஷன் பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவருக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற காரியத்தை நம்ம கவனிக்கணும். தேவதை வழிபடுன்னு சொல்கிறார் என்றால் அவர் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதம் காணப்படலை. ஏன் காணப்படலை என்றாலே அவன் தேவன் பேரிலே விசுவாசமா இருக்க காரியம் அவன் ஏற்கனவே விசுவாசித்தார். ராஜாவின் போஷணத்தினாலும் மற்ற காரியத்தினாலும் திட்டுப்பட்டாதவன் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் கிரியை உண்மையா இருந்தது. ஆண்டவருக்கு கர்த்தர் அதனால அவனை உயர்த்தினான். ராஜாவும் தனி ராஜாவும் அவனை அதிகமாய் நேசிக்கிறவனாக இருந்தான். ஏன்னா கர்த்தருடைய நாமத்துக்கும் மகிமையாகட்டும். ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை கைவிடாத தெய்வம். அந்நாட்களை பார்க்கிற கர்த்தருடைய நாமத்துக்கும் மட்டும் மகிமை உண்டாகட்டும். பாவிலை ரட்சித்த கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு தெய்வனுக்கு கர்த்தர் உண்மையோடு உத்தமத்தோடு கடந்து வருகிறவர்கள அவனை இந்த வழியிலாவது குற்றப்படுத்தாலும் சுத்த நாமத்துக்கும் மட்டும் மகிமை உண்டாகட்டும். பல காரியங்களை கர்த்தருக்கு தேவன் இருக்கிறார். ஏனென்றால் தானியேல் எப்படிப்பட்டவர் ஒரு 3 குறிப்பை பார்க்கலாம், நாம் கேட்டிருப்போம். ஆனாலும் மறுபடியும் தேவனுடைய ஆவியான உணர்த்தினதுனாலே ஒரு சில பிள்ளைகள் என் ஜபம் கேட்கப்படல. கண்ணீருக்கு பதில் தருகிற தெய்வம் உன் கண்ணீரில் அவன் துருத்தில வைத்து விசாரிக்க நீ கூட மருந்துல எதுக்காக அழுத ஏன் எழுதானே பட் அவர் அப்படி அவருக்கு முன்பாக ஞாபக புஸ்தகம் இருக்கிறது. கண்ணாடி ஆத்திர சுந்தரசிடம் நாம் மறந்தால் அவர் நம்மை மறக்க மாட்டான். எப்படி மறப்பேன் என்று சொல்கிறாரா ஆண்டவருக்கு கர்த்தர் அந்த காலங்களை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே. அந்த தானியேல் வாலிபமா இருந்தான். வாலிப பிராயத்தானால் இன்னைக்கு வாலிப பிராயத்துல சிறுசுகள் என்னன்னு செல்போன நினைக்கிறாங்க. கண்ணீர் சாராய் போதை பொருள் அழிந்து போகிறார்கள். மற்றவர்கள் உலகத்தாருக்காக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஏன்னா கிறிஸ்தவனாக இருக்கிறவனால ஆனா அவங்க இன்றைக்கு நம்மளை குற்றப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ள இல்லாதபடி நாம் ஒவ்வொரு சூழ்நிலையில் இறைவனை வெளிப்படுத்தணும். இந்த தானியேல் அப்படிப்பட்டவனா இருந்தான். எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னதுனால நம்ம ஆண்டவராக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தானியேல் ஜபம் ஜெயமா முடிந்தது என்று சொன்னால் அவருடைய நாமம் ஜபத்தை கேட்பவர். ஜபத்தை கேட்பவர். இரண்டாவதாக நம்மை சாட்சி சொல்ல வைக்கிறவர். மருந்து கைவிடலாம், மருத்துவர் கைவிடலாம், சொந்த பந்தம் எல்லாம் கைவிடலாம். கர்த்தர் என்னை கைவிடாதவராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. மகிமை தேவனுடைய மகிமை நம்ம தேவை. நீ விசுவாசித்து ஆராதிக்கிற தேவன் நீ நான் என்று அறிந்து கொள் சொல்கிறார்கள். நாங்கள் விசுவாசித்து ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவோம். எரிகிற அக்னி துளைக்கிற ராஜாவாகிய கைக்கு தப்புவிக்க
ஆண்டவர் உங்களை கண்கரையில் ஆவிக்குரியவர்களாய் கருவனாலே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்களாய் கருவனாலே உனக்குள்ளே ஆவி உனக்குள்ளே வாசம் ஆடுகிறவருக்கு நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இன்னும் பெரியவள் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நானா இருந்தால் எனக்கு அருமையானது பொம்பளை முதல்ல அவ ஜபத்தை கேட்கிறவர், இரண்டாவது சாட்சி சொல்ல வைக்கிறவர். நீ என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறாயோ, கண்ணீரோடு பொருத்தனை பண்ணி வாசத்தோடு ஜெபிக்கிறாயோ, அதிலே சாட்சி சொல்ல வைப்பார். இரண்டாவது ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கத்த ஜெயம் கொடுக்கிறவர். முதலாவது நம்ம பாப்பமானா தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் பாருங்க. இங்கே பல காரியங்கள் மற்ற மனுஷர்களை கொண்டு தானியேலுக்கு வந்தது. ஏதாவது ராஜா சமூகத்தில் உத்தரவு வாங்கிக் கொள்கிறார்கள். வாங்கிவிட்டு கத்தருடைய நாமத்துக்கு வழிபட்டாக கட்டாயமான மதுவிலக்கு சட்டத்துக்காக ஜெபிங்க. அவருக்கு கத்தத்த அழைப்பை தந்துகின்றைக்கு உங்களை என்னை சுமமலகு தந்து சாட்சியா வைத்திருக்கிறாங்க. அதுக்கு உங்க காரியத்தை அவர் மேல வச்சிருங்க. வருத்தப்பட்டு பரசுக்கிறவங்களை நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள். நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் சொன்ன தேவத்தை இழைப்பாருங்க. அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்வோம். கத்தை கேட்கிறவரா இருக்கிறார். சரி, இப்ப நம்ம ஜபத்துக்கு பக்கத்துல இருக்கிறவன் என்ன சொல்கிறார் பாருங்க. அவன் ராஜாவை தவிர வேறு யார் சமூகத்திலும் விண்ணப்பங்களை வைக்க கூடாது. 30 நாள் இப்ப கூட நமக்கு ஒரு சட்டம் வந்தது. நான் 17ஆம் தேதி நாளைக்கு பிறகு என்ன இருக்கும், படிப்படியாக நான் பல்லாத யாரு பருகிறதா இல்லை, அரசியலை குற்றப்படுத்தா இல்லை, அரசியல்காரர்கள் கூட நல்லா இருக்கணும் தான். அதே போல நாமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காரியத்தை நாம் கைக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். கத்தா நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கத்த செய்வார். பாருங்க, விண்ணப்ப யாற்ற மனுஷன்கிட்ட ஊழியக்காரன் கொடுக்க முடியாது, ஊழியக்காரன் கொடுக்க முடியாது. கொடுக்கிறவன் நாங்களா இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் ஆண்டவர் தருவார். யாரும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அநேக இடங்கள் அங்கப்பா நல்லா அபிவிக்கப்பட முதலாவது தேவனுடைய ராட்சியாவது நீதி தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கேட்டதற்கு அறிவா கேட்க மறந்துட்டாங்க. அடிமை விடுவதற்காகத்தான் ஆண்டவர்கள் வந்தது. உபாசிகளும் ஜெபிக்கணும்னு. ஆனா தாயின் கருவிலே ஒரு வாரம் முன்னே என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் வெளிப்பட்டது. ஒவ்வொரு காரியத்தில் அதற்கு பிறகு வாசிக்க ஜெபிக்க அதிகமான ஜெபம் எப்படி ஆனாலும் விடுதலை வேணும், எப்படியாவது கட்டளிருந்து விடுதலை பெறணும் என்று சொல்லி வரும்போது நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளை எல்லாம் என்றாலும் சொல்லியிருக்கிறார். அது என்ன நான் உங்களை தெரிந்து கொண்டதான். ஆண்டவருக்கு கத்தா சாமுவேல் பத்தியில ஈசாயின் உரைகள் அங்கே சொல்லுகிறார்கள். சபத்தில் அற்பமாடுகிறார்கள், ஆடு மேய்க்கிறவன் தானே. அற்பமாயிடப்பட்டானால் ஆடு மேய்க்கிறவனை தான் ராஜாவாக மாற்றினான். எனக்கு அருமையான தேவங்களை கத்து நாம் இதுக்கு மட்டுமட்டாக பெரிய காரியம் செய்வார். நீங்க நான் எழுவதற்கு மேலா நினைப்பதற்கு மேலா ஆண்டவர் நமக்கு திரிய செய்கிறவர். அதை மட்டும் வைக்கணும். அதனால பொல்லாத காரியம் வந்துட்டு பொல்லாத கூடி ஆளுக்கு செய்யட்டும். நீ ஜபத்தை விடாது, நீ ஆரம்பத்தை விட்டு விலகாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறார். பழையவை ஒழிந்து போயின எல்லாம் அவருடைய வசன வார்த்தையின்படி நடப்பது ஆட்டோமேட்டிக்கா அவர் நல்லா குணமாக்குவார். நம்மளே மாறுதலை காண்கிறோம். நானே உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் எப்படி வசனமா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது, ஆழ்வா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ள இறங்கும் போது யாத்திரை செய்ய பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவானாய் நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகத்தான் பாருங்க. ராஜா பத்திரத்துல கையெழுத்தெல்லாம் போட்டுட்டான். நிறைய காரியங்கள் ஆண்டவரை மட்டும் பாருங்க. வேத வசனத்தை பாருங்க, வசனத்தை தியானிங்க. அந்த இடத்துக்கு போகவே போகக்கூடாது. அப்படி போவானா நம்ம பின்வாங்க. ஆண்டவரை கத்த சொன்னார், பரிசுத்தமா இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தமாயிருங்கள். இன்ச்சு பை இன்ச்சா ஆண்டவரை கத்த நாமத்துக்கு மட்டும் உண்டாகட்டும். இங்கே நீங்க அந்த வந்துச்சு அந்த பக்கம் மட்டும் உண்டாகட்டும். அந்த தானியேல் 6:9 பாருங்க. அப்படியே ராஜாவாகிய தானியேல் அந்த கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தார். ஆனா தானியேலை என்றார், தானியேலோ என்றார். இன்றைக்கு கத்தக்கும் மகிமையாக அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் வெளியே போகக்கூடாது என்று ஒரு சட்டம். வெளியே போல ஆனாலும் வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கணும். நான் நிறைய நினைப்பேன். அந்த நாட்களை கத்த உலகத்தை எல்லாம் உண்டாய்
இந்த வாப்பின் நாட்களை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தத்தக்கதான கிருபையை தந்தார். கொஞ்சத்தில் உண்மை, அதிகத்தில் ஆசீர்வாதம். நாம் எப்படி இருக்கிறோம்? வேத வசனத்தை உங்களுக்கு முன்பாக வருங்க. கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும் போது புத்தி இல்லாத கலாத்தியரே, வாட் இஸ் தி மீனிங்? புத்தி இல்லாத கலாத்தியரேனா புத்தி கேட்டு விட்டு விடுகிறாங்க. பிரத்யட்சமா சிலுவையில் அறிவுண்ட அவரை உனக்கு முன்பாக இதாவே தானே செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று செஞ்சாரு. அதையெல்லாம் நினைவு புரியுங்க. தேவனுக்கு கர்த்தர் ஆண்டவரை மட்டும் பாருங்க. அவர் எப்படி இருக்கிறார்? வசனமா இருக்கிறார். அந்த வசனம் எப்படி இருக்கிறது? ஆவியின் ஜீவனா இருக்கிறது. அதுதான் சொல்லிட்டு நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட என்னோட பேசுகிறது வசனம் ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆண்டவருக்கு கர்த்தர் அங்கே பார்க்கலாம். தானியேல் வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் என்ன செய்கிறான்? தன் வீட்டுக்குள்ளே போய், இன்னைக்கு அனைவர் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறது. கொரோனா காரியத்தை நிமித்தம் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, பலகணிகள் கதவுகள் திறந்திருக்க, கதவை சாத்தல. அங்கே கதவை சாத்தக்கூடாது. திடம்னா கதவை சாத்துவோம். அது வருமா இது வருமா? அது இல்லை. கட்ட நல்ல பாருங்க. தன் மேல அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளைகள் தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இன்னைக்கு ஜெபிக்கணும். அந்த ஜெபம் இல்லாவிட்டா மத்தியில நான் வாசிக்கிற விளைவு 26ஆம் அதிகாரத்துல நீங்கள் சோதனைக்கப்படாத படிக்கை என்று சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்கு எனக்கு சோதனை வரும். ஏன்னா யோவான் 16 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 33 என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்ல, என் மேல கோபப்படாத, என் மேல எரிச்சல் அடையாத, உனக்கு உபத்திரம் உண்டு. ஏன்னா அந்த உபத்திரம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது, பொன்னை போல பரிசுத்தப்படுத்துகிறது. விலையேறப்பட்ட பொன்னாய் மாற நீங்களை நான் உருவியாக்கவன் ஆக்குவதவா சுந்தரவா. பெரிய காரியங்களை கத்தல் செய்கிறவராக காலையில் தங்க தங்கம் போது இளையா போக அதை கொண்டு வந்து வெட்டி எடுத்து அதை சுத்திகரித்ததான் கொண்டு வருகிறார்கள் தங்கமாக. அதைத்தான் அழிந்து போகிற வயதுல 1 7 அழிந்து போகிறப்ப அக்னியினாலே சோதிக்கப்பட அதை பார்க்கணும். உங்கள் என் விசுவாசம் சோதிக்கப்பட்ட யார் வெளிப்படுவார்? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீதி நிறைவேறும், நிச்சயம் முடிவுண்டு. கர்த்தர் உங்களோடு பேசிக்கிட்டு இதயத்தில் வைத்து கடந்து வாங்க. ஜபத்தை விட்டுடாதீங்க. முழங்கால் வலிக்குதுன்னு நினைக்காதீங்க. அதிகமா துதிங்க, அதிகமா சொத்தரிங்க, அதிகமா அவரை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. முன் செய்து வந்தபடி தன் தேவனுக்கு முன்பாக மனுஷன்கிட்ட போல, ராஜா கிட்ட போல, இன்னைக்கு எங்க போல வராது, எங்க இருக்க தேவனை பார். அறிவிட்டுக்குள்ள இருந்தாலும் நானே பிழைப்பார். எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் விசுவாசத்தோடு தேவி, விசுவாசம் உள்ள தேவன் பின்னியாடியை ரட்சிக்கும். யாக்கோபில் அழகா சொல்கிறார். யாக்கோபு 5 அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிப்பீங்கன்னா அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட விசுவாசம். மழை பெய்யாதபடிக்கு ஜெபித்தான், மழை பெய்யும்படி ஜெபித்தான். ஆண்டவருக்கு கர்த்தர் பதி தந்தார். நம்ம ஆண்டவருக்கு கர்த்தர் நம் குடும்பத்துக்கு பதி தருகிறது. என்ன அதனால தானே ஆண்டவர் இங்கே சொன்ன காரியத்தில் 1 மணி நேரமாவது தூக்கத்தை விரும்பாது. ஆண்டவருக்கு கர்த்தர், ஆண்டவருக்கு கர்த்தர் கர்த்தர் நமக்கு மயக்கம் உண்டாகலாம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்துவா இருக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், இது வந்தபடியே தன் 3 வேளையும் எப்படி 6 மணி நாட்களை காட்டப்பட்ட ஜபம் எப்படி இப்ப எப்படி எப்படி எங்கே இருந்து ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் உன்னை என்னை காண்கிறதை இருக்கிறார். கல்வியா தோடு வசந்தராம தேவனுக்கு கத்தனிக்காத கீழவா சந்தராம தேவ தயவு கிருபை நம்ம கீழே வெளிப்பட, தேவனுடைய மகிமை வெளிப்பட அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறோம். ஜபம் கேட்கப்படலை நினைக்காத, கையெழுத்து போட்டுட்டாங்க. ஒரு காலத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக பல காரியம் உருவாயிற்று. சீரணி ஆளுக்க உடைக்கப்பட்டது, அந்த பலிபீடம் உடைக்கப்பட்டது. 6 மணி நாட்களே ஜபம் நடந்த இடம். அதற்கு பிறகு தேவ பிள்ளைகள் ஞானசாலை எடுத்தாங்கன்னா அதெல்லாம் அட்வொகேட் கொடுக்கிறோம். ஏன் கொல்லாத ஆலோசனை உள்ளே புகுந்ததினாலே இன்னைக்கு அதே நாளைக்கு சபைக்குள்ள ஆவியான் தெரிவிச்சுகிறார். அதனாலே பாருங்க, ஆண்டவரை கர்த்தர் கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவர் வேதத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார். முதல் விதம் என் மனவாழ்ச்சியா இருந்தால் என்னுடைய
சிந்தித்து பார்க்கணும். அவருடைய நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை கத்தாலிக்கல் அருமையா சொல்லுவான். அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தின் நிமித்தமான காரியத்திலே இது கத்துக்கும் மகிமுண்டாகட்டும். இதை சத்துக்கள் காண்கிறார்கள். காண்கிறது நிமித்தமான காரியத்திலே பல்லாமான காரியங்கள் வருகிறது. உருவாகிறது. பிசாசு எவ்வளவு வந்திருப்பான்? நம்மகிட்ட வருவான். ஆண்டவர்கிட்ட போனோமா உடனே என்னை விட்டு வைக்க மாட்டான். அதனால கத்தண்டவன் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனா இருக்கிறான். அதன் நிமித்தமான காரியத்திலே ராஜா நீ கையெழுத்து போட்டுட்டீர்ல, நீ கையெழுத்து போட்டுட்டீர்ல, நீ தானே கையெழுத்து வைத்தேன், அதனால நீ நீதி செய்யும் என்று சொல்லி ராஜாவின் சமூகத்திலே கொண்டு போகும்போது மகிமை. ஆனாலும் இக்கலாரும் அத்துருவர் சொந்த ரசிடுவார். தானியை அவன் போடுவதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். அங்கே பார்ப்போம்னால் தானியல் 6:16 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெவிகளிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி ஒரே ஒரு வார்த்தை, நீ தனித்து விடப்பட்ட நிலையில துக்கத்தோடு துயரத்தோடு நீ காணப்படுவாயா? ஆண்டவரை கத்தருல கால வேளையில சகோதரே சகோதரியே தாயே மாமியார் நம்மோடு பேசுகிறார். அவருடைய இறக்கம் வெளிப்படும். அவருடைய ஐஸ்வர்யத்தின் கிருபை இறக்கம் காரியங்கள் வெளிப்படும். பெரிய காரியங்களை கத்த செய்வா. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆனா அதுக்கு முன்பாக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உடைய நேபுகாத்நேச்சார் நினைச்சார். என்ன சொன்னானா, கர்த்தர் ஏன் கைக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? ராஜா ஜபத்தின் காண்கிறவன் திரியை காண்கிறவன் அதை செஞ்ச காண செய்வார். ஒருத்தர் வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், எல்லா கண்ணும் வளர்க்காம பார்க்கும். அதை பத்தி கவலையே படாத. நீ நேராக நடந்தா நேரப்போ நேரவா. கண்கள் வந்து எப்பவுமே பல்லாது கண்கள் தான். செவி அப்படித்தான். செவி வெறுத்த சேதனம் பண்ணல. கண்ணு கட்டுதுன்னா கரைந்தும் கட்டுரும். காது கட்டுதுன்னா எல்லாமே கட்டுப்போம். கண்ணை காது 5 புலன்களுக்காக தான் 5 கண்ணு 5 காது வைத்தார். மெய் கண் வாய் மூக்கு செவி மை ஹோல் பாடி. கண்ணு சரீரம் கட்டு போகுது, காது பல்லாத ஆலோசனை, வாயி கேட்கறது பேசுறது, மூக்கு முகாக்கிறது. நாம மகிமை உண்டாகத்தான். கட்ட பெரியவர் பெரிய காரியங்கள் சிக்கிறவராக இருக்கிறார். சரி, இங்கே பார்க்கிறவர்கள ராஜாவுக்காக இன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. வேதமே சொல்கிறது இன்றைக்கு எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் விரும்புவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டா, தூங்க மாட்டா. நீ தூங்கலாம், அம்மா நீ ஆக்க வரப்பா. பெரிய காரியங்கள் கத்தராக தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அப்படி மகிமை வலிமை வெளிப்படும். நான் மத்தியான வேளையில அதிகமாக சில அந்த ஊழியத்துக்கு வெளியே போகாதனாலே கொஞ்சம் நேரம் அதிகமாக நான் ஜெபித்து தான் படுத்து கிடப்பேன். படுத்திருந்தாலும் கூட ஆன்மீக சிந்தனையில கத்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காகட்டும் கத்தர் அறிவா. நான் கடந்த நாள கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் தூங்கி இருப்பேன். அந்த வேளையில எனக்கு ஒரு வெளிப்படுத்தலை கத்த தந்தா. அதாவது கடந்த கொரோனா காரியத்தின் நிமித்தமான காரியத்திலே உண்டாகிற காரியங்கள், வாகன காரியத்தின் நிமித்தமான காரியத்திலே நிறைய பொல்லாத காரியங்கள், கற்பழிப்பு, கொலை, கொள்ளக்கூட இதய சாதனமாய் செய்வார்கள். நான் அந்த வேலையிலே உட்கார்ந்து திரும்ப தெரிவிச்சு கத்தருக்கும் மட்டுமண்டாகட்டும். ஏன்னா நம்ம தேலத்தில் தூங்குறது கிடையாது. கண்ணை மூடி படுத்திருப்பேன். சில வெளிப்படுத்தலை தருவார். ஆனால் கடந்த நாளில் அந்த எதுக்காக அந்த காரியத்தை சொல்றேன்னா, உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் எச்சரிக்கிறார். நம்ம ஜெபிக்கணும். அநேக காரியங்களை வரப்போவதற்கு முன்பாக சொல்லி விடுகிறார். இது நடக்கும், இப்படி நடக்கும், போராடி ஜெபிப்பேன். தேவன் அந்த காரியத்தை கத்த நமக்கு உணர்த்துகிறார். அதே போலதான் இன்றைக்கு வேத வசனம் அவருடைய வாழ்க்கைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை பணத்தை கொண்டு பாதி உலகம் வாங்கலாம். பணத்தினாலே பரலோகம் சேர முடியாது. ஊசியின் காதில புத்தகம் நுழையலாம். ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்திலே பகுவதில் அல்ல. பணம் பாரதத்தை உண்டாக்கும். ஆனா ஆண்டவரை கத்த சமத்திலே கிரிய வழங்க கிரியோடு ஜெபிக்கணும். அதுதான் காரியம். அதே வகையில அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிரியோடு தான். இன்னைக்கு நம்முடைய கிரியப்படி இருக்கணும். ஆண்டவரை கத்த ராஜா மேலே அவர் கோபப்படவே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார் ஏன்னா தரியும் நாட்களில் நடந்த காரியங்கள் கத்தருடைய நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஏன் ஆணுக்கு நிறைய காரியங்கள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அதனால கத்தக்கும் மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வார்த்தை
நல்லது. ஏன்னா கர்த்தருக்கு மகிமை. அந்த 6ஆம் அதிகாரத்தில தானியேல் 6ல் 20, 21, 22வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில பயங்கர காலங்களில் ராஜாவுக்கு தூக்கம் வரல. ஏன் எதுக்காக? இன்றைக்கு உன்னை காக்கிறவர் விலக மாட்டா, தூங்க மாட்டா. இதோ என்று சொல்கிற ஒடிசமின் இதோ நான் சாட்சி பாரு. இதோ கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அநேக காரியங்கள் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். அந்த வசனத்தை நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து அதை சிந்திங்க, அதை எண்ணங்கள் வேண்டாம். அதே வேளையில கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். ஏன்னா கர்த்தர் நல்லவர். அந்த 20வது வசனத்தை பார்க்கின்ற வேளையில இவனுக்கு தெரியும், தனி ராஜாவுக்கு தெரியும். ஏன்னா நான் ஜபம் கேட்கப்பட அதனால தான் அனுமதித்தான். இன்றைக்கு ஆண்டவருக்கு கர்த்தர் ஜபத்துக்கு வரம் தருகிறார். ஏன் அனுமதித்தார்? ஏன் என்னை சிங்கத்தின் கெவிலை போட்டார்? ஏன் ஏன் ஏன்? நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால என்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். அநேகமாய் பொருட்களை பார்க்கலாம். நீர் விளம்பிய வேதமே எனக்கு நல்ல. சங்கீதம் 119, 71, 72 ஆண்டவருக்கு கர்த்தர் சொல்கிறார். ஓ சக்தி தாரிகள் சத்தியந்தான் என்னை விடுவிக்கும். என்ன நடக்கிறது? ராஜா கெவியின் பலி கிட்ட வந்தபோது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, துயர சத்தம், தானியேலே எப்பா நான் உன்னை அனுமதிச்சுட்டேன், நீ தப்பா நினைக்காதப்பா, நான் உன்னை இருக்கிறத நான் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு அந்த காரியங்கள் யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். நம்ம அவங்க கைவிடுவாங்க, ஐநூறு போயிடுவாங்க. ஆனா பட் கர்த்தர் கைவிட மாட்டார். ஏனென்றா தானியேலே நீ யார்? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ எப்படிப்பட்டவளா இருக்கிறா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறா. உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேல் கேட்டார். என்ன கேட்கிறா? சிங்கங்களுக்கு என்ன சத்தம் வருகிறது, உள்ளே இருந்து தோணிக்கிறது. ஆண்டவருக்கு கர்த்தர் கலார்வியா தீரார்வியா பார்க்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளை. அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்று வாழ்க. அப்படி யாருல உபத்திரத்தை கூட்டிட்டு வரீங்களா ஆண்டவரா அப்படின்னு கேட்கல. நான் உபத்திரப்பட்டது நல்லது, தேவ பிள்ளையே உபத்திர காலம் வந்தது நல்லது. கடைசி காலத்துல ஒன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் ஆய்மாலும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. என்னென்ன பரிசுத்த அவசியம். உன்னை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல இப்பொழுதும் உங்கள் என் கிரியில பரிசுத்த அவசியம். தேவனை கெட்ட நிக்கல அருமி ஆக்குகிறவர். உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன? ராஜாவே நீர் என்று வாழ்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, நீ கை விட்டுட்டு கையை தட்டிட்டு போய் உட்கார்ந்துட்டு நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன், எவ்வளவு பயப்பட்டேன், எவ்வளவு தூக்கத்தோடு இருந்தேன், ராத்தெல்லாம் தூங்கல, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அதை இதை சொல்ல இல்லை. யார்? ஆவியானவர். நான் கால வேளையில செய்தி வேறு எடுத்தேன். ஆனா ஆண்டவர் இதை திரும்ப எனக்கு கொடுத்தது தான் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில கொடுக்க ஏவப்பட்டதுனாலே ஆவியான சாட்சியா இருக்கிற ஆவியான தெரிய செய்வார். கர்த்தர் நல்லவர். ராஜாவே நீர் என்று வாழ்க. என்னைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கடைசி காலம் என்றும் வாழ்க சொல்லிவிட்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தல. ஏன் சிங்கங்கள் 22வது வசனம் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தூதனை அனுப்பி எப்படி வசனம் தாங்க வந்தது. கட்டக்கு மகிமை அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யல. தேவ பிள்ளையே உன்னை என்னை காண்கிறது உனக்கு கத்தராக என்னவென்ற காரணம் என்ன? எதனால? ஏன்? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டு ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்யலைன்னா ஆண்டவர் முன்னால வச்சுக்கிட்டு ஊழியக்காரர்கள் ஊழியத்தை அவர் பார்க்கிறார், காண்கிறார், கேட்கிறார். அதே வேளையில விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் காண்கிறார். இதை காண்கிறதை தேவனுக்கு பயன்படும். மனசுல காட்டி ஒழிச்சு மறைச்சு வைப்பாங்க. ஆண்டவர் பார். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் இல்லை, சொற்பம் இல்லை. ஆவியான தேவன் ஒன்னே என்னை ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம் என்று அழகா சொல்லி இருக்கிறார். விக்கிரங்களுக்கு சம்பந்தமே உனக்குள்ளே விழாவில் உனக்குள்ளே வாக்கம் பண்ணி
சொல்கிறார். ஏன்னா எனக்கு அருமையான தேவ பிள்ளையை சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறான். எப்படி சாட்சி? ஆண்டவர் சொன்னபடி எனக்கு ஒழுங்கில்லை, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினான், வாய் கட்டி போட்டான், எல்லாரும் பேசக்கூடாது, காரியங்கள் வரக்கூடாது. கத்த நல்லவர், ஒருமுறை கத்தருக்கு வாய்ப்புண்டாலும் அடிக்கடி நான் சபை மத்தியில் சொன்னது உண்டு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கன்வென்ஷன் ஆரம்பத்தில் நடத்தியிருந்தோம். முதல் நாள் பெரிய ஐயா பாஸ்டர் சாமி சுந்தரா அவர்கள் பேசின வார்த்தையை கொண்டு ஒரு சிலர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. எப்பொழுது அந்த இடம் வாங்கல கட்ட நாமத்துக்கு மட்டும் அந்த இடத்துல எல்லாம் ஜனங்கள் ஆவியானவர் கிரியை செய்தார். அந்நாட்கள்ல அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில ஒரு அருமையான பிள்ளையாண்டு அதை கொண்டு வந்தாங்க. கிறிஸ்தவர், அந்த தம்பி பேரு சண்முகம், அதுக்கு பிரகாரம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார். அந்த தம்பியை கொண்டு வந்தாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. சூரியத்துல 2 கண்ணு மங்கி போச்சு, 2 கண்ணு தெரியல. அந்த இடத்துல இருக்கிற விளையில அந்த தாய் தகப்பனை கொண்டு வந்தார்கள். நான் கத்துக்கு மட்டும் அவர் ஜபம் பண்ணிட்டு புதிய ஏற்பாடு மட்டும் கையில கொடுத்து, தம்பி நீங்க விசுவாசத்தோடு போய் வாசிங்க. ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிறார். வெளிநாட்டுக்கு போகிறதுனால கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டமாக்கமே கொண்டாகட்டும். அந்த காரியத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். கத்தருக்கு மட்டுமே அந்த தம்பி ராத்திரி போனா நல்ல பைபிள் வந்திருக்கான், கண்ணு நல்லா தெரிஞ்சிருக்கு, தெவித்தை எண்ணெயும் கொடுத்து விட்டுருந்தேன். அந்த நாள்ல கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டுமே உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தம்பி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ஜெயக்குமாரண்ணன் இந்த இடத்துல நின்னதையுடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். நான் வெளியே உட்கார்ந்து இருக்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை கூட்டத்திற்கு வந்து அந்த சண்முகம் அந்த தம்பிக்கு தெரிவித்து அனுப்பியிருந்தோமே, அந்த தம்பியை தாய் தகப்பனமாய் ஓடி வந்து காலில் விழுந்து, அம்மா உன் ஜபம் கேட்கப்பட்டதம்மா, அம்மா உன் ஜபத்தினாலே என் பிள்ளை 2 கண்ணா சங்கத்தாலே அவளை போயிட்டு வந்தாங்க. 2 கண்ணை திறந்துக்குமா, ஏசப்பாவை நாங்க ஏற்றுக்கொண்டோம், ஏசப்பா தான் என் பிள்ளைக்கு தந்தார், என் பிள்ளைக்கு கண்ணு தந்தார், என் பிள்ளைக்கு வெள்ளாட்டு ஆசீர்வாதத்தை தந்தார்னு காலில் விழுந்துட்டாங்க. கர்த்தர் உங்களை சாட்சியம் வைப்பார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். நெருக்கப்படுகிற காரணங்களிலே தஞ்சமா இருக்கிற தேவன் நம் ஆண்டுவார். ஜபம் கேட்க வரவில்லை என்று ஜபத்தை விட்டு விடார். பவியா கிருமியா கிருபனான ஒரு பரிகாரிய கர்த்தர் எத்தேற்க வரப்பண்ண எல்லோரும் யாரை நான் வரப்பண்ணேன் என்று சொல்லவார். ஒரே தொட்டு குணமாக்குறார், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார், கட்டுகளிலிருந்து விடுதலை தருகிறார், விடுவிக்கிற தேவன் தான். கர்த்தர் நாமத்துக்கும் மட்டுமுண்டாகத்தான் உன் ஜபம் கேட்கப்படும், உன் ஜபத்திற்கு பதில் தருவார். அப்பமா எண்ணப்பட்ட உன்னை, ஆகாதென்று தள்ளப்பட்ட உன்னை உன்னோடு தேவன் இருக்கிறதை வெளிப்படுத்துவார். இந்த தானியல் நீக்கான அருவியாக்கிடுவார். நீதி செய்கிறவனாயிருந்தால், கீழ்ப்படுகிறவனாயிருந்தால் அந்த கீழ்ப்படிதல் உனக்குள்ள இருக்கிற உலகத்தை கொண்டு வராது. அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி செய்யலாம் நினைக்காது. தேவனை மட்டும் உன்னை உயர்த்துகிறவர். உயிரை பறந்தால் குறுக்குதான் கழுதா போகாது. நம்ம கழுது போல சட்டைகள் எடுத்து உயிரை எழுந்து செய்கிற தேவன் நம்ம ஆண்டவர். ஆண்டவருக்கு கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதிர்ஷ்டத்தை காண பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னும் அதற்கு மகிமை 23ஆவது வசனத்தை பார்க்கின்ற வேளையில தானியேல் 6:23 அப்பொழுது ராஜா தானியேல் மிகவும் சந்தோஷப்பட்ட தானியேலை கேட்பிலிருந்து தூக்கி விட சொன்னான். அப்படியே தானியேல் கேட்பிலிருந்து தூக்கி விட்டான். அவன் தன் தீவன் பேரில் விசுவாசமாயிருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சேதப்படுத்த ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ என் கண்மணி, ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுபவனை விடுவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடித்தத்தை காணப்படுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பெரிய காரியங்கள் செய்த தேவன் அதுக்கு பிறகு பார்க்கின்ற வேளையிலே ஜெயித்து கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வீட்டு வாழ எல்லாம் தாழ்த்தப்பட்டார். அதற்கு பிறகு பார்க்கும்போது தானியேலை குற்றம் சாட்டினவர்களுக்காக நீதி செய்கிறார். யாரு சிங்கம் எல்லாம் சிங்கத்தின் கெபிலே போடப்பட்டானோ அவனை சிங்கம் தொடல. ஆனால் கவனமா கவனிக்கணும். அந்த குடும்பங்களை அழித்து கொள்கிறார். யாரை இருந்தார்? ஆண்டவரை தொழிலே ஆற்றுகிறவனை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான். வேதம் சொல்லுகிறதுனால சொல்லுங்க, நீ என் கண்மணி, உன்னை தொடுபவனை நான் விடுவதில்லை. ஆண்டவரத்தை கத்தர் இன்றைக்கு எனக்கு அருமையான பிள்ளையே பெரிய காரியங்களை உனக்கு எனக்கு அவர் செய்கிறவராக இருக்கார். அடுத்தது என்ன செய்கிறார்? ஜெயத்தை கொடுக்கிறார். பார்க்கிறோம் தானியேல் 6:26 28 என் ராஜ்யத்தின் ஆளுகைக்கு எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தான்
உன்னை உயர்த்துவாரை எல்லாம் தாழ்த்த மாட்டான். ஏனென்றால் நீ கலாவி அத்துரவ சுந்தரவா பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக்கி கத்தர் இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி அந்த காலத்தில் இந்த காலத்தில் நம்ம எப்படியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியாக எச்சரிக்கையாளர்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அக்காலத்தை எப்படி நடக்க எது நடக்க நினைக்காத தானியல் சிங்கத்தின் கீழே படுப்பது கூட தெரியும் அவங்களுக்கு. அவங்க சொன்னாங்க 7 மடங்கு சூடேற்றப்பட்டாங்கள அப்படியே வசத்தோடு கட்டினாங்க. கெட்டவங்க கொஞ்சத்து போனாங்க அக்கினியில கல்பை ஆக்கிட சுந்தரம். இது வாசி வேதம் வாசி உங்களுக்கு வேதம் மனமகிழ்ச்சியா இருக்கணும். வேதம் வாசி நீ ஏன் சொல்ற எதுக்கு சொல்றங்கிறத யாரும் குற்றப்படுத்தாதீங்க. சபைக்கு போனா ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதம் தருவார். தரம போக மாட்டார். அவர் ஆசீர்வதிக்கிறதை யாக்கோபை ஆசீர்வதித்தார். எப்ப ஆசீர்வதித்தார்? நான் உண்மையை சொல்லும் போது அந்த ஆசீர்வாதம் தான். அதை நாங்கள் ஊழியக்காரர்கள் சொல்லல, நான் சொல்றதுனால கோப்படாதீங்க. வேதம் வாசிங்க, வாசித்தான் உங்களை நடக்க ஒப்பு கொடுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆகும் ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழிப்பு எச்சரிக்கை என்னத்துக்கு எப்படி எதிர்க்கணுங்கிறத ஆண்டவரை கட்ட நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாவதாக அவங்களுக்கு. ஆனால் தானே காரியத்தை வாக்கிற வேளையில ஜெயம் கொடுத்தா 26ஆம் வசனம் என் ராஜ்யத்தில் இது ராஜா சொல்றாரு. இந்த ராஜ்யத்தில் இந்த உலகத்திலே தேவ பிள்ளை உனக்கு எனக்கு அவர் நன்மையான தீவுகளை தருவார். ஒவ்வொரு நாளும் என் ராஜ்யத்தின் ஆளுக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானே இவனுக்கு முன்பாக நடிப்பு பயப்பட வேண்டும் என்று என்னால தீர்மானிக்கப்படுகிறது. ஆண்டவர் தீர்மானத்தோடு சொல்கிறான். தீர்மானிக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். அவர் ஜீவனுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், உன்னை என்னை காண்கிற தெய்வம், உன்னை என்னை கைவிடாத தெய்வம். பாருங்க, அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவர் என்றைக்கு நிலைத்திருக்கிற தெய்வம். என்றென்றும் அவருடைய ராஜ்யம் அழியாது, மற்றது அழிந்து போக அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவடைந்து நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்பிவிட்ட அவரே கவனமா கவனி. தப்பிவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் கவனமா கவனிங்க. அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார் எழுதினார். எதிர கையெழுத்து போட்டு சொன்னார். தேவ பிள்ளையே, உன்னை உலகில் வருந்தவர், ஒருபோது உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர். இன்றைக்கு நெருக்கப்படுகிறாயா? பத்திரத்துக்குள்ளே காணப்படுகிறாய். ஜபத்தை விட்டு விடாது. அந்தி சந்தி மத்தியான வேலையெல்லாம் முன் செய்து வந்தபடி பல வழிகள் சிறந்திருக்க ஜபத்தை விட்டு விடாது. ஜபந்தான் ஜெயம். ஜபத்தினாலே ஜெயம். சங்கீதம் 62:5 பார்ப்போம். 65:2 ஜபத்தை கேட்பவாரே. யாக்கோபு கூட நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை போக விட மாட்டேன். ஓசியா 12 நாள் அழுது கண்டினான். தேவன் ஜபத்துக்கு பதில் தர நம்ம ஆண்டவர் எப்படி என்ன சொல்கிறா? அவன் தன் தெய்வ வீரிலே விசுவாசம் வருகிறபடிவா. விசுவாசம் பெரிதா இருக்கணும். கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்கு இருந்தா நீ இந்த மலை கொரோனா வியாதியா இருக்கட்டும், கட்டாயமான மதுவிலக்கு சட்டத்துக்காக கொரோனா வியாதியெல்லாம் கத்தருக்கு முன்பாக கொள்ளை நோயில் ஒன்று போதாவது போ என்ன என்னுடைய மகிழ் வெளிப்பட உங்களை என்னை தரப்படுத்த பலப்படுத்த நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனாலே என்னுடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு நல்ல தேவர்களே கத்தருடைய மகிழ் வெளிப்படம் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறார். என்ன செஞ்சார்? என்ன சொன்னா? ஜபத்தை கேட்பவர், சாட்சியை சொல்ல வைக்கிறவர், அடுத்தபடியா ஜெயத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரை கத்த நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறவரா இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிறவர் யார்? அலே நீருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். மகளே நீ கலக்காதே, என் மகனே நீ திகையாதே. உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். மகளே நீ கலங்காதே, என் மகனே நீ திகையாதே. காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். காண்கின்ற தேவன் உன்னோடு இருக்கிறார். கண்ணீரை காண்கின்றாரே, உன் கண்ணீரை துடைப்பாரமே. காண்கின்ற
என் மகனே திகையாதேலார் நெஞ்சில கைவேன். ஆண்டவரை கேட்க நம்மோடு பேசுற வார்த்தை, ஆண்டவரை கேட்க ஜபத்தை கேட்டு சாட்சி சொல்ல வைத்தவர் எப்படி சாட்சி? சிங்கத்தின் கெபிக்குள்ளே அலல் கருவி ஆக்கிரவர் வெளிப்பட்டு சிங்கத்தின் வாயை கட்டிப்பட்டவர். மூன்றாவதாக அந்த தேசத்தை உயர்த்தினவர் தாயின் தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை ஆகிய அபியாக்கமின் யாத்திரனை ஆராதிக்கிற தேவன். சொல்லுவதாலே பெரிய காரியங்கள் உனக்கு செய்கிறார், பலப்படுத்தி பரப்பி ஆக்கிடுவார். உன்னை தைரியப்படுத்துகிறார். பரிகசிக்கிறார்களே, நிந்திக்கிறார்களே, தூசிக்கிறார்களே, ஒரு கிரியிலே வித்தியாசம் இருக்குமானால் உன்னை கழித்து சுத்திகரித்துக் கொள். ஆண்டவருக்குள் எனக்கிட்டு சேர தாலியனுடைய கிரியை எப்படி இருந்தது என்பதை சொல்லுகிறார். நான் நீதி கேடு செய்யவில்லை. ஆண்டவருக்கும் முன்பாக ராஜாவுக்கும் முன்பாக அந்த காரியங்களுக்குள்ளே கத்தோடைய முகம் வெளிப்படும். மறவாத தேவனுடைய இறக்கம் கேள்வி ஆக்கிரவா எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் ஏறிருக்கிற ஜபத்துக்கு எங்களுக்கு பதில் தந்தீர். அதற்காக நன்றி. சபைகள் திறக்கப்படும். நாங்கள் திருமணப்பட்டு கூடி உண்மை அதிகமாக நாங்கள் இன்னும் துதிக்க கிட்டி சேர வந்த வாழ்க்கைகள் நாங்களும் எங்கள் குடும்பம் மட்டுமல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கு விதைக்கிற விதியை மேற்கொண்டு அவர்களை கொண்டு வரணும். அதே வேளையில் பரவிருக்கிற கொரோனா வியாதி சுட்டெடுத்து நிர்மலமாக்கணும். மகிமைப்படுங்க. பெரிய காரியங்கள் செய்தீர் என்று நாங்கள் சாட்சியலை சாட்சியவைகளை வழி நடத்த ஏசுராத்தனே சொல்லி நாமத்தினாலே தேவன் சரித்திர நாயகனாக இருக்கிறார். தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கக்கூடிய வேளையிலே தானியேலோடு இருந்த தேவன், தானியேல் தன் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினாலே தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் கண்டது போல தேவனாகிய கர்த்தருடைய கரம் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் காணும்படியாகவே ஜீவனுள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், இன்றும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். தேவனாகிய கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை கைவிடாதவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு எழுத்தின் ஒரு பாயில் ஒளிந்து போவதில்லை. உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மாறாததாக இருக்கிறது. ஆகவே ஜீவனுள்ள தேசத்திலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவர் சாட்சியாக நிலவரத்தை ஆசீர்வதிப்பார். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையும் குறித்து நீங்கள் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. உலகத்துடைய காரியங்கள் உலகம் முழுவதும் காணப்படுகிற இந்த கோவிட்-19 உண்டான கலக்கத்தினாலே ஜனங்கள் பயந்து போய் காணப்படுகிற காரியங்கள். ஆனால் மெய்யாகவே தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவனாய் உங்கள் நடுவிலே, உங்கள் குடும்பங்கள் நடுவிலே, தேவாலயங்கள் நடுவிலே தேவனாகிய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறவன். அவர் விசேஷித்த கிருபைகளுக்கெல்லாம் நடத்தி வந்தது போல நடத்துவார். ஆகவே சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிற காலமாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே கர்த்தர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே மற்றவர்கள் சாட்சி கொடுக்கும்படியாய், உங்கள் தேவன் மையான தேவன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கும்படியாய், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி சாட்சி கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபைக்குள்ளாய் நம்மை வழிநடத்த போகிற கிருபைக்காய் உலகத்தின் ஆழத்தில் உணர்ந்து நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பெரியவர், நம்முடைய தெய்வம் துதிக்கப்படுவாராக. எங்கள் அன்பு தகப்பனுடைய கருத்துக்களாய் தாழ்த்து போடுகிறையா. மாறாத நேச கிருபை தகப்பனே எங்களை சூழ்ந்து இருக்கிறபடியா, கர்த்தாவே பிள்ளைகள் குடும்பங்களை சூழ்ந்து இருக்கிறபடியா, ஊழியர்களை சூழ்ந்து இருக்கிறபடியா, பிள்ளைகளுடைய தொழில் காரியங்களை வேலை காரியங்களை சூழ்ந்து இருக்கிறபடியா, எங்களுடைய தேசத்தை சூழ்ந்து இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறையா. உம்முடைய ஆளுகை பூமியிலே வெளிப்படும்படியாக காத்துகிறையா. தகப்பனே இந்த உலகத்தின் அந்த லோகாதிபதியே கர்த்தாவே உடைய காலில் போட்டு மிதித்து கர்த்தாவே ஜெயம் கொண்ட தேவன், எல்லாருக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஜெய கிறிஸ்துவானவர் எங்களோடு இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் உமக்குள் பலன் கொள்ள கருவ தருகிறார். வேத வசனத்தினுடைய சாரத்தை நன்றாய் ஆராய்ந்து அறியவும், வேத வசனத்தின் சாரத்திற்குள்ள தங்களை அர்ப்பணித்து தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரையா. உம்முடைய நாமத்திற்கு மகிமுள்ள சாட்சிகளாய் பிள்ளைகள் விளங்க, குடும்பங்கள் விளங்க, கர்த்தாவை கேட்கிற சத்தியத்தை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து தியானித்து தகப்பனே உங்கள் ஸ்தோத்திரையா உடைய அதிசயங்களை காணும்படியான காலங்களுக்குள்ளாய்
கர்த்தாவே பிள்ளைகளை நடத்துங்க, குடும்பங்களை நடத்துங்க. இந்த வேளையில் கூட நாங்கள் ஒருமித்து இந்த COVID-19 இயேசுவின் நாமத்தினாலே கட்டி பாதாளத்துக்குள் அனுப்புகிறோம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை மேகசோல் அவரை கந்து வாக்கசியாக்குவாரா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்தகார சாசனுடைய தந்திர கிரிகள், அந்தகார தாப்பனே உங்கள் சோதனைய விச கிருமிகளுடைய தந்திர கிரிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயித்து எடுக்கிறோம். தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே சுட்டெரிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மெய்யாகவே உம்முடைய நாமத்தினாலும் உம்முடைய வார்த்தையின் வசனத்தினாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் ஜெயித்தார்கள் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து கர்த்தாவே நீர் பிள்ளைகளை நடத்துங்க, குடும்பங்களை நடத்துங்க. தாப்பனை பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் தாப்பனை ஒருமித்து வேளையிலும் சமூகத்தை நோக்கி பார்த்து காத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய வீடுகளில் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் தங்கியிருக்க உடைய வருகைக்கு பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தவோ, பிள்ளைகளுடைய குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்தவோ, பிள்ளைகளுடைய ஜாதி ஜனங்களை ஆயத்தப்படுத்தவோ கர்த்தரின் ஜெபத்திற்கு விரிவான பலனை தந்து ஜெயித்து கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமாதானமும் உடைய ஆசீர்வாதமும் பிள்ளைகள் நடுவிலே, குடும்பங்கள் நடுவிலே, தேசத்தின் நடுவிலே தங்கி இருக்க கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது மட்டும் நடத்துவத எபனேசருக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேல் ஆகிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பிரசனத்தினால் மூடி மறைத்து நடத்துங்க. உடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தாவே மன ஸ்தோத்திரம், கர்த்தாவே மன ஸ்தோத்திரம், கர்த்தாவே நாங்கள் ஒருமித்து நாங்கள் கொடியேறவும், அல்லாத பட்சத்திலே உடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்ற வார்த்தையை நாங்கள் கவனிக்கிறோமே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும், மற்றவர்களை ஆயத்தப்படவும், குடும்பங்களை ஆயத்தமாய் நாங்கள் ஒருவருக்கொருவர் உம்மோடு கூட நாங்கள் சந்திக்க முடியாத காலங்களுக்காக நடக்கும். உடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும் தொடர்ந்து கர்த்தரை நடத்துவீராக, ஆஸ்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு ஆண்டுகளும் வழிநடத்தும். இயேசுவின் நல்ல பிதா. கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வார்த்தை